நம்ம நிறைய பேர் கோவப்படுறவங்கள விட்டுட்டு போயிடுவோம். ஆனா இந்த சென்டிமெண்டா பேசிட்டாங்கன்னா நம்மளால ஒரு அடி நகர முடியாது. உண்மைதானே? ஹலோ, இங்க உங்களை நிறைய பேரை எதுல பிடிக்கலாம், எதுல அட்டாச் பண்ணலாம் கேட்கல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர வேணும். ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறேன் வர முடியுமான்னு கேட்டா, ஐயோ நான் வர முடியாது சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லிடுவோம். அடுத்த நிமிஷம், சிஸ்டர் நீங்க தான் சிஸ்டர் அந்த புடவை எடுத்து கையில கொடுக்கணும். நான் மனசுல அப்பவே நான் நினைச்சிட்டேன், அந்த பழத்தட்டு ஒண்ணு உங்க கையில தான் இருக்கணும்னு நான் கற்பனையே பண்ணிட்டேன். நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம் அல்லவா, என் கூட இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிக்கிறீங்க இல்ல, இந்த ஒரு வாரம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க சிஸ்டர். நீங்க இல்லாத அந்த இடத்த என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும், சென்டிமெண்டலுக்கு அப்படியே அடிமையாகி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர், பாஸ்டர்ட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொன்ன வேலை முடிஞ்சிச்சு, வாங்க போகலாம். அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கை எதுல தான் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்துல தான். இல்ல, ரொம்ப கவனமா இருங்க. தேராகுக்கு அழைப்பு வந்தது. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்து வாக்குத்தத்தம் சொல்லும் போது, ஆண்டவர் அவரை குறித்து சொல்லும் போது, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்றாரு. ஆனா எப்படி சொல்லி இருக்கணும் தெரியுமா? தேராகின் தேவனும் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்று சொல்லி இருக்கிற அந்த பொசிஷனை ஒரு சென்டிமெண்டல் விஷயத்துல இழந்துட்டார்ல தேராகு, இழந்துட்டார்ல தேராகு. இந்த ஜெபத்துல யாருக்காக இந்த வார்த்தை ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரியல. பாசம் இருக்கணும் பிள்ளைகளே, நம்ம பிள்ளைங்க மேல பாசம் இருக்கணும், நம்முடைய குடும்பத்தின் மேல பாசம் இருக்கணும், நம்முடைய சொந்தக்காரங்க மேல பாசம் இருக்கணும். ஆனா ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற லட்சியத்தையே முடிக்கிற அளவிற்கு, உங்க பிள்ளைகளை உருவாக்கவே விடாத அளவிற்கு உங்க பாசம் இருக்குமானா, உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்ய நினைச்சதை அவங்களால என்ன பண்ண முடியாது. கேட்கல.